பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7ல கணிதத்தில 9வது பாட அலகான கோணங்கள் பற்றி படிக்க இருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் தரம் 6ல கோணங்கள் பற்றி படிச்சிருக்கிறோம். கோணம் அப்படி என்றா என்ன, கோணம் எப்பொழுது உருவாகிறது அப்படி பார்த்தோம்னா, இரண்டு நேர்கோடுகள் சந்திக்கும் போது கோணம் உருவாகிறது. ரெண்டு நேர்கோடுகள் சந்திக்கும் போது உருவாகிறது தான் கோணம். நாங்கள் ஏபி என்ற நேர்கோடும் ஏபி ஏசி ஆகிய இரண்டு நேர்கோடுகளை எடுத்துக்கொள்வோம். இந்த ஏபியும் ஏசியும் சந்திக்கும் பொழுது கோணம் உருவாகிறது. இதுல கோணம் உருவாகிறது. ஆகவே கோணங்கள் பாடத்துல கோணம் எவ்வாறு உருவாகிறது என்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டு நேர்கோடுகள் சந்திக்கும் பொழுது கோணம் உருவாகிறது. இப்ப தரம் 6ல நாங்கள் கோணங்கள் தொடர்பாக வேற என்ன எல்லாம் படிச்சிருக்கிறோம்? கோணங்களின் வகைகள் படிச்சிருக்கிறோம். கோணங்களை செங்கோணத்தை அடிப்படையாக கொண்டு கோணங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் அப்படி என்று செங்கோணம் படிச்சிருக்கிறோம். அடுத்ததாக கூர்ங்கோணம், அடுத்தது நேர்கோணம், அடுத்தது விரிகோணம், அடுத்தது பின்வளைகோணம். தரம் 6ல இவ்வாறான 5 வகையான கோணங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். செங்கோணம் அப்படி என்றால் நீங்கள் ஒரு வட்ட வடிவமான ஒரு அடர் எடுத்துக்கொண்டு அந்த அடரை இவ்வாறு முதல்ல 2ஆம் அடிப்பீங்க. பிறகு 2ஆம் அடிக்கும் போது உங்களுக்கு இவ்வாறு ஒரு பேப்பர் எடுத்துக்கொண்டு முதல்ல 2ஆம் அடியுங்க. வட்ட வடிவ ஒரு பேப்பர் எடுத்துக்கொண்டு முதல்ல 2ஆம் அடியுங்கோ, பிறகு மீண்டும் 2ஆம் அடியுங்கோ. மடிச்ச பிறகு இந்த மடிப்பு கோடுகளை நாங்கள் பென்சிலால வரையும் பொழுது உங்களுக்கு இங்க பெருமனில் சமனான 4 கோணங்கள் உருவாகும். இந்த கோணத்தை தான் நாங்கள் செங்கோணம் என்கிறோம். இப்ப இதுல 4 செங்கோணங்கள் இருக்குது. அடுத்ததாக கூர்ங்கோணம் அப்படி என்றா என்ன? இந்த செங்கோணத்தை விட சிறியதாக இருக்கிற கோணம் செங்கோணம் என்றால் ஒரு நிலைக்குத்தாக ஒரு நேர்கோடும் கிடையாக ஒரு நேர்கோடும் சந்திக்கும் பொழுது செங்கோணம் உருவாகும். கூர்ங்கோணம் என்றால் இந்த செங்கோணத்தை விட சிறியதாக உள்ள கோணம். செங்கோணத்தை விட சிறியதாக உள்ள கோணம் கூர்ங்கோணம் என்று சொல்லுவோம். நேர்கோணம் அப்படி என்றால் இரண்டு செங்கோணங்களின் பருமனுக்கு சமனான கோணங்கள். இரண்டு செங்கோணங்களின் பருமனுக்கு சமனான கோணத்தை நாங்கள் நேர்கோணம் என்று சொல்லுவோம். இந்த கோணம் நேர்கோணம். அடுத்ததாக விரிகோணம் அப்படி என்றால் நேர்கோணத்தை விட சிறியதாகவும் அதே நேரம் செங்கோணத்தை விட பெரியதாகவும் இருக்கிற கோணம் விரிகோணம் என்று சொல்லுவோம். நேர்கோணத்தை விட சின்னனா இருக்க வேணும், செங்கோணத்தை விட பெருசாக இருக்கிற கோணம் விரிகோணம் எனப்படுகிறது. அடுத்ததாக பின்வளைகோணம் என்றா என்ன? நேர்கோணத்தை விட பெரியதாக இருக்கிற கோணம். நேர்கோணத்தை விட பெரியதாக அதே நேரம் 360 பாகையை விட குறைவாக இருக்கிற கோணம் பின்வளைகோணம் எனப்படுகிறது. செங்கோணத்தை அடிப்படையாக கொண்டு கோணங்களை எவ்வாறாக வகைப்படுத்தலாம் என்று நாங்கள் தரம் 6ல படிச்சிருக்கிறோம். 5 வகையான கோணங்கள் படிச்சிருக்கிறோம்.
செங்கோணத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கோணங்களை நாங்கள் மேலும் 4 வகைகளாக பிரிச்சிருக்கிறோம். இப்ப தரம் 7ல நாங்கள் கோணங்கள் தொடர்பாக என்ன படிக்க போறோம் அப்படி என்றால், இந்த கோணம் முதலாவதாக கோணங்களை பெயரிடுறது, கோணங்களை அளக்கிறது எல்லாம் படிப்போம். முதலாவதாக நாங்கள் படிக்க போறது கோணங்களின் நிலைசார் தன்மை அல்லது இயக்கம் சார் தன்மை. கோணங்களின் நிலைசார் தன்மை என்றா என்ன, இயக்கம் சார் தன்மை என்றா என்ன? கோணங்களின் நிலைசார் தன்மை அப்படி என்றா என்ன, அடுத்ததாக இயக்கம் சார் தன்மை அப்படி என்றா என்ன என்று நாங்கள் தரமேடுல படிக்க போறோம். நிலைசார் தன்மை அப்படி என்றா என்ன, கோணங்களின் பருமன்கள் எப்போதும் மாறாதது எனின் அவை நிலைசார் தன்மையை கொண்டவை ஆகும். கோணங்களின் பருமன் மாறக்கூடாது, எந்த நிலையிலையும் கோணங்களின் பருமன் மாறாததாக இருந்தால், கோணங்களின் பருமன் மாறாதது நாங்கள் எப்ப எந்த நிலையில வச்சு பார்க்கும் பொழுதும் எந்த ஒரு பொருட்களை எப்பவுமே அந்த அந்த பொருட்களில உருவாகக்கூடிய கோணங்களின் பருமன் மாறாததாக இருக்கும். கோணங்களின் பருமன்கள் எப்போதும் மாறாதது எனின் அவை நிலைசார் தன்மையை கொண்டவை ஆகும். நாங்கள் இதற்கு உதாரணமாக பாருங்க கோணம். நாங்கள் இந்த புத்தகத்துல இந்த 2 விளிம்புகள்லையும் உருவாகக்கூடிய இந்த கோணத்தை நாங்கள் அவதானிக்கிறோம். இந்த புத்தகத்தை எடுத்திருக்கிறோம். இந்த புத்தகத்துல தெரியும், நாங்கள் 2 நேர்கோடுகள் சந்திக்கும் போது கோணம் உருவாகிறது. அப்ப இங்கே 2 நேர் விளிம்புகள் சந்திக்கும் போது இந்த கோணம் உருவாகும். இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய இந்த விளிம்புகள் சந்திக்கும் பொழுது உருவாகக்கூடிய கோணத்தை நாங்கள் அவதானிக்கும் போது இந்த கோணங்களின் பருமன் எப்பவும் மாறாது. எப்ப நீங்கள் இந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய அந்த மூலையில இருக்கக்கூடிய இந்த விளிம்புகள் சந்திக்கக்கூடிய இடத்தை அவதானிக்கும் பொழுது இந்த பருமன் எப்போதும் எங்களுக்கு செங்கோணமாகத்தான் இருக்கும். இந்த பருமன் மாறாதது, இதே மாதிரி தான் இருக்கும். 4 விளிம்புகளை இந்த 2 விளிம்புகள் சந்திக்கும் போதும் அவதானிச்சு பாருங்க. இந்த 2 விளிம்புகள் சந்திக்கும் போதும் இதுல கோணம் உருவாகும். அதே போல இந்த 2 விளிம்புகள் சந்திக்கக்கூடிய இடத்துல கோணம் உருவாகும். இந்த 2 விளிம்புகள் சந்திக்கக்கூடிய இடத்துலையும் கோணம் உருவாகும். இவ்வாறு கோணங்களின் இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய சூழல்ல இருக்கக்கூடிய பொருட்களை அவதானிக்கும் போது நாங்கள் இந்த புத்தகத்தை புத்தகத்துல இந்த விளிம்புகள் சந்திக்கக்கூடிய இடம், அதே போல கரும்பலகையில விளிம்புகள் சந்திக்கக்கூடிய இடம், அதே போல மேசையில விளிம்புகள் சந்திக்கக்கூடிய இடம், இந்த இடங்கள்ல உருவாகக்கூடிய கோணங்களை அவதானிக்கும் போது இந்த கோணங்களின் பருமன்கள் எப்போதும் மாறாதவையாக இருக்கும். எப்போ செங்கோணமாகத்தான் இருக்கும் இந்த கோணத்தின் பருமன். ஆகவே இவ்வாறாக கோணங்களின் பருமன் மாறாததாக இருக்கும் போது நாங்கள் அவற்றை என்ன சொல்றோம், நிலைசார் தன்மை உடையவை என்கிறோம். அப்ப கேள்வி, நிலைசார் தன்மைக்கு சூழல்ல கேள்வி எப்படி வரலாம், சூழலில் நிலைசார் தன்மையை கொண்ட கோணங்களை அவதானிக்கும் 3 சந்தர்ப்பங்களை எழுதுக. சூழலில் நிலைசார் தன்மையை கொண்ட கோணங்களை அவதானிக்கும் 3 சந்தர்ப்பங்களை எழுதுக. நாங்கள் என்ன எழுதலாம், இவ்வாறு நாங்கள் அவதானிக்கக்கூடிய பொருட்களில் அந்த இடத்துல உருவாகக்கூடிய கோணங்களின் பருமன்கள் மாறாது இருக்கக்கூடிய பொருட்களை நாங்கள் குறிப்பிட வேணும்.
சூழலில் நிலைசார் தன்மையை கொண்ட கோணங்களை எப்ப எல்லாம் அவதானிப்போம். இந்த புத்தகங்களின் நேர் விளிம்புகள் சந்திக்கக்கூடிய இடத்துல உருவாகக்கூடிய கோணம் நிலைசார் தன்மையை கொண்டது ஆகும். அடுத்தது மேசையின் விளிம்புகள் சந்திக்கக்கூடிய இடத்துல உருவாகக்கூடிய கோணம் நிலைசார் தன்மையை கொண்டது ஆகும். அதே போல இந்த கதவினுடைய நிலை, கதவும் சொல்லலாம், ஆனா கதவும் நிலையும் சேர்ந்து இருக்கும் பொழுது சொல்ல மாட்டோம். நிலையை மட்டும், கதவு நிலையை மட்டும் அவதானிக்கும் போது அந்த நிலையில ஒவ்வொரு விளிம்புகள்லையும் ஒவ்வொரு மூலையிலையும் சந்திக்கக்கூடிய அந்த கோணங்களின் பருமன் மாறாததாக இருக்கும். ஆகவே நிலைசார் தன்மைக்கு உதாரணங்கள் கேட்டா நாங்கள் கரும்பலகையின் விளிம்புகள் சந்திக்கக்கூடிய இடம், மேசையின் விளிம்புகள் சந்திக்கக்கூடிய இடம், இந்த புத்தகத்தினுடைய விளிம்புகள் சந்திக்கக்கூடிய அந்த இடம், இவற்றை நாங்கள் உதாரணமாக சொல்லலாம். நிலைசார் தன்மை என்றா என்ன? கோணங்களின் பருமன் மாறாதது எனின் அவை நிலைசார் தன்மையை கொண்டவை ஆகும். அடுத்ததாக இயக்கம் சார் தன்மை. நிலைசார் தன்மை என்றா என்ன? நிலையாக இருக்க வேணும். அடுத்தது இயக்கம் சார் கோணங்களின் இயக்கம் சார் தன்மை. அப்படி என்றா என்ன? இயக்கம் சார் தன்மை என்றா என்ன? இங்க நாங்கள் இதையும் சூழல்ல இருக்கக்கூடிய பொருட்களை அவதானிக்கும் போது அவற்றின் அந்த கோணங்களின் பருமன்கள் மாறக்கூடியவையாக இருப்பின் இங்க என்ன நடக்கும்? கோணங்களின் பருமன் மாறும். நிலைசார் தன்மையில கோணங்களின் பருமன் எப்போதும் மாறாது. கோணங்களின் பருமன் அந்த அசையக்கூடியவையாக இருப்பதனால், சுழலக்கூடியவையாக இருப்பதனால் கோணங்களின் பருமன் மாறக்கூடிய தன்மை கொண்டது. இயக்கம் சார் தன்மை என்றா என்ன? அதாவது கோணங்களின் பெருமானம் வேறுபட்டவையாக காணப்படும் அந்த கோணங்களை தான் நாங்கள் என்ன சொல்றோம்? இயக்கம் சார் தன்மை என்று சொல்றோம். இப்ப இதற்கு உதாரணமாக நாங்கள் இந்த கத்திரிக்கோளை எடுத்துக்கொள்ளும். இந்த கத்திரிக்கோள்ல இந்த கத்திரிக்கோளினுடைய இந்த ரெண்டு விளிம்புகளையும் அசைக்கும் பொழுது இதுல கோணம் உருவாகுதுன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு நேர் விளிம்பு, இது ஒரு நேர் விளிம்பு. ஆனா இது அசையக்கூடிய நேர் விளிம்புகள். இவை இரண்டும் சந்திக்கும் பொழுது இந்த இடத்துல கோணம் உருவாகிறது. நாங்கள் இந்த கத்திரிக்கோள்ல இந்த விளிம்புகளை சுழற்றும் பொழுது உருவாகக்கூடிய கோணம் நிலையான தன்மையை கொண்டதாக இருக்குமா? இல்லை. வேற முதலாவது நாங்கள் இப்படி வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட செங்கோணம் மாதிரி இருக்குது. இதை இப்படி குறைச்சு கொண்டு வரும்போது என்ன கோணமா வருது? செங்கோணத்தை விட சிறிய கோணம், குறுங்கோணமாக இருக்குது. இப்படி வரும்போது செங்கோணமாக இருக்குது. அடுத்தது செங்கோணத்தை விட நீங்கள் பெருசாக்கும் போது விரிகோணமாக இருக்குது. நேரு கோணம் நாங்கள் இதுல காட்ட முடியாது. அப்ப இந்த இரண்டு விளிம்புகளையும் அவதானிக்கும் போது முதலாவது என்னென்ன கோணம் உருவாகுது? இவ்வாறு கோணம் உருவாகும். பிறகு நாங்கள் இப்படி அசைக்கும் போது கோணம் மாறிக்கொண்டு வரும். சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளான இந்த கத்திரிக்கோளை நாங்கள் அவதானிக்கும் போது இந்த கத்திரிக்கோளின் அந்த இரண்டு விளிம்புகளையும் நாங்கள் சுழற்ற செய்யும் பொழுது இதுக்கு இடையில உருவாகக்கூடிய கோணம் மாறிக்கொண்டே இருக்குது. கோணத்தின் பருமன் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. கோணங்களின் பருமன் மாறும் தன்மையுடையவையாக காணப்படுகிறது. ஆகவே இவ்வாறாக நிலையாக இல்லாமல்
கோணங்களின் பருமன் வேறுபட்டு காணப்படும். இந்த தன்மையை நாங்கள் என்ன சொல்றோம்? இயக்கம் சார் தன்மை என்கிறோம். கோணங்களின் இயக்கம் சார் தன்மை என்ற என்ன? அந்த கோணங்களின் பருமன்கள் ஒரே மாதிரியாக நிலையாக இருப்பதில்லை, மாறிக்கொண்டே இருக்கும். இதற்கு உதாரணமாக நாங்கள் இந்த கத்திரிக்கோளில் அந்த நேர் விளிம்புகள் இரண்டும் அந்த வெட்டும் விளிம்புகளுக்கு இடையில உள்ள கோணத்தை சொல்லலாம். அடுத்ததாக நாங்கள் இந்த கடிகாரத்துல அந்த நிமிட முள்ளுக்கும் மணி முள்ளுக்கும் இடையில உள்ள அந்த தூரம், இடையில உள்ள நேரத்துக்கு ஏற்ப அந்த கோணங்களின் பெருமானம் மாறுபடும். இயக்கம் சார் தன்மைக்கு உதாரணமாக கடிகாரத்துல அந்த உதாரணமாக 12 மணி, 6 மணி, 3 மணி, 9 மணி. அப்ப மணிமுள் 12ல இருக்குது, நிமிடமுள் 4ல நிமிடமுள் 3ல இருக்குது. இதுக்கு இடையில உள்ள கோணத்தை பாருங்க. இப்ப 12லையும் 3லையும் இருக்கிறபடியால கிட்டத்தட்ட செங்கோணமாக இருக்கும். இந்த முட்கள் ரெண்டும் அப்படியே இருக்கிறது இல்ல, இந்த முட்கள் சுத்தி கொண்டே சுழன்று கொண்டே இருக்கும். அப்ப இந்த முட்களுக்கு இடையில உள்ள கோணமும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆகவே ஒரு கடிகாரத்தை எடுத்துக்கொண்டோம்னா அந்த கடிகாரத்துல இருக்கக்கூடிய மணிமுள், நிமிடமுள் ஆகியவற்றுக்கு இடையில காணப்படக்கூடிய கோணம் இயக்கம் சார் தன்மையை கொண்டவையாக காணப்படும். நிலை சார் தன்மையை கொண்டது அல்ல. இயக்கம் சார் தன்மைக்கு உதாரணமாக இந்த கடிகார முட்கள் அசையும் போது உருவாகக்கூடிய கோணத்தை குறிப்பிடலாம். அடுத்தது இந்த கத்திரிக்கோள்ல அந்த வெட்டும் விளிம்புகளுக்கு இடையில உள்ள கோணத்தையும் நாங்கள் உதாரணமாக குறிப்பிட முடியும். அடுத்ததாக இப்ப இயக்கம் சார் தன்மை என்றா என்ன, நிலை சார் தன்மை என்றா என்னென்று பார்த்துட்டோம். அடுத்தது கோணங்களை பெயரிடுவது. கோணங்களை பெயரிடுதல். கோணங்களை எவ்வாறு நாங்கள் பெயரிடுதல். கோணங்கள் காட்டப்படும் போது அந்த கோணத்தை நாங்கள் குறியீட்டுல எவ்வாறு காட்டலாம் அல்லது அந்த கோணத்துக்கு எவ்வாறு நாங்கள் பெயரிடலாம் என்பது தொடர்பாக இப்ப நாங்கள் படிக்க போறோம். கோணங்களை பெயரிடும் போது நம்ம கவனிங்கோ, எங்களுக்கு கோணம் எப்படி உருவாகுது? 2 நேர்கோடுகள் சந்திக்கும் போது ஏபி என்ற ஒரு நேர்கோடு எடுத்திருக்கிறோம், ஏசி என்ற இன்னொரு நேர்கோடு எடுத்திருக்கிறோம். இந்த 2 நேர்கோடுகளும் சந்திக்கும் இடத்தில கோணம் உருவாகிறது. ஏபி என்ற நேர்கோடும் ஏசி என்ற நேர்கோடும் சந்திக்கும் இந்த இடத்துல கோணம் உருவாகிறது. அப்ப சந்திக்கும் இடமான இந்த ஏ நாங்கள் என்னென்று சொல்லுவோம்? கோணத்தின் உச்சி என்று சொல்லுவோம். 2 நேர்கோடுகளும் சந்திக்கும் இடத்துல கோணம் உருவாகிறது. கோணம் உருவாகக்கூடிய இடத்தை அல்லது இந்த சந்திக்கக்கூடிய இடத்தை நாங்கள் என்ன பெயர் சொல்றோம்? உச்சி என்கிறோம். அடுத்ததாக இந்த 2 நேர்கோடுகளையும் நாங்கள் என்ன சொல்றோம்? புயங்கள் என்கிறோம். ஏபியையும் ஏசியையும் புயங்கள். ஏபிக்கும் இந்த 2 நேர்கோடுகளை நாங்கள் புயங்கள் என்கிறோம். இப்ப பாருங்க, ஏபி என்ற நேர்கோடும் ஏசி என்ற நேர்கோடும் சந்திக்கும் போது கோணம் உருவாகிறது. நாங்கள் இந்த உருவாகக்கூடிய இந்த கோணத்துக்கு நாங்கள் பெயரிட போறோம். என்னென்று பெயரிட போறோம்? இந்த 3 எழுத்துக்களையும் வச்சு கொண்டு நாங்கள் பெயரிட போறோம். முதலாவது இந்த கோணத்தை
உள்பக்கமாக ஏபி என்கிற நேர்கோடும் ஏசி என்கிற நேர்கோடும் சந்திக்கும் பொழுது உருவாகிற இந்த கோணத்தின் கோணத்தை எவ்வாறு பெயரிடுறது என்று பார்க்க போறோம். என்னென்று பெயரிட போறோம்னா முதலாவது இந்த உச்சியை குறிக்கக்கூடிய எழுத்தை நாங்கள் நடுவில் எழுதுவோம். உச்சியை குறிக்கக்கூடிய எழுத்தை குறிக்கக்கூடிய எழுத்தை நாங்கள் நடுவில் எழுதுறோம். அடுத்ததாக உச்சிக்கு அங்காலயம் கோணம் இரண்டு நேர்கோடுகள் சந்திக்கும் போது உருவாகிறது. உச்சிக்கு அந்த பக்கமாக இருக்கிற இடத்த பிஏ முன்னுக்கு எழுதுவோம், சிஏ பின்னுக்கு எழுதுவோம். ஆனால் என்ன செய்ய வேணும், கோணம் எந்த இடத்துல இருக்குதோ அங்க நாங்கள் கோணத்திற்குரிய ஒரு அடையாளம் போட்டு காண்றோம். கோணம் என்பதை குறிப்பதற்காக ஏக்கு மேல நாங்கள் கோணத்திற்குரிய ஒரு குறியீடை போட்டு காட்டுறோம். இத அல்லது எப்படியும் எழுதலாம், உச்சி நடுவுல வர வேணும். இங்க பி முன்னுக்கு வந்திருக்கு, நாங்கள் இங்க சி முன்னுக்கு வர மாதிரியும் எழுதலாம். என்னென்ன வாசிப்போம், இத கோணம் பிஏசி அல்லது கோணம் சிஏபி என்று வாசிப்போம். இந்த கோணத்தை நாங்கள் எப்படி பெயரிடுறோம், கோணம் பிஏசி அல்லது கோணம் சிஏபி என்று நாங்கள் பெயரிட முடியும். ஆனால் நாங்கள் இந்த கோணத்தை பெயரிடும் பொழுது உச்சியில கோணத்தை குறிக்கக்கூடிய எழுத்து நடுவுல வர வேணும். ஏ கோணத்தை குறிக்கக்கூடிய எழுத்து ஏ, உச்சி ஏ. இது நடுவுல மூன்று எழுத்துக்கள்ல குறிக்க போறோம். நடுவுல வரக்கூடிய எழுத்து கோணத்தை குறிக்கக்கூடிய எழுத்து அல்லது உச்சியாக வரக்கூடிய எழுத்து. மற்ற எழுத்துக்கள் முன்னுக்கும் வரலாம் பின்னுக்கும் வரலாம். பிஏசி என்று சொல்லலாம் அல்லது சிஏ முன்னுக்கு எழுதி சிஏபி என்று சொல்லலாம். உச்சியை குறிக்கிற எழுத்து நடுவுல வர வேணும். உச்சியை குறிக்கிற எழுத்துக்கு நாங்கள் கோண அடையாளம், கோணத்துக்கான ஒரு குறியீடை போட்டு காட்டுறோம். இவ்வாறு அப்ப இந்த கோணத்தை என்னென்று நாங்கள் பெயரிடுவோம், என்னென்று வாசிப்போம், கோணம் பிஏசி என்று வாசிப்போம். பிஏசி என்று வாசிக்க மாட்டோம், கோணம் அடையாளம் இடப்பட்டிருப்பதால் நாங்கள் இதை எப்படி வாசிப்போம், கோணம் பிஏசி அல்லது கோணம் சிஏபி என்று வாசிக்க வேணும். ஆகவே கோணத்தை நாங்கள் எவ்வாறு பெயரிடுவோம். உதாரணமாக இன்னொரு கோணம், ஒரு செங்கோணம் எடுத்துக்கொள்ளுவோம். செங்கோணம், இங்க பி இருக்குது, இங்க ஓ இருக்குது, இங்க ஆர் இருக்குது. இந்த கோணத்தை நாங்கள் எவ்வாறு பெயரிட வேணும், கோணத்தை குறிக்கக்கூடிய எழுத்து உச்சி நடுவுல வர வேணும். உச்சிக்கு மேல கோணத்திற்குரிய அந்த குறியீடு போட்டு காட்டப்பட வேணும். இந்த இது கோணத்திற்குரிய குறியீடு போட்டு காட்டப்பட வேணும். அடுத்ததாக இந்த உச்சிக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் ஒரு எழுத்து வர வேணும். முன்னுக்கு நாங்கள் பிய போட்ட வேண்டாம், பின்னுக்கு ஆற போடுவோம். அல்லது என்னென்று எழுதுவோம், உச்சி நடுவில் இருக்க, உச்சி ஓ நடுவில் இருக்க ஆற முன்னுக்கு எழுதுவோம், பிய பின்னுக்கு எழுதுவோம். ஆகவே இவ்வாறு பெயரிடுறோம். BOR என்று பெயரிட வேணும். உச்சி கோணத்திற்குரிய குறியீடோட நடுவில் வர வேணும். மற்ற எழுத்துக்கள் எந்த பக்கம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. இது என்னென்ன வாசிப்போம், கோணம் POR, கோணம் அடையாளம் வாரபடியா கோணம் POR என்று வாசிப்போம். இது என்னென்ன வாசிப்போம், கோணம் ROP என்று நாங்கள் வாசிப்போம். அப்ப நாங்கள் முதலாவது கேள்வி பார்த்த நாங்கள் ஏபி என்ற நேர்கோடும் ஏசி என்கிற நேர்கோடும் சந்திக்கும் போது உருவாகக்கூடிய இந்த கோணத்துக்கு நாங்கள் என்ன பெயரிட்ட, நாங்கள் கோணம் பிஏசி என்று பெயரிடுகிறோம் அல்லது கோணம் சிஏபி என்று பெயரிடுகிறோம். உச்சி நடுவில் வர வேண்டும். மற்ற எழுத்துக்கள் பி முன்னுக்கு வரலாம், சி பின்னுக்கு வரலாம். சி முன்னுக்கு வரும்போது பி பின்னுக்கு வரும். இவ்வாறு இந்த கோணத்தை நாங்கள் பெயரிட்டாச்சு. அடுத்ததாக
இந்த கோணத்துல பாருங்க, பின்னுக்கு இருக்கக்கூடிய கோணத்துக்கு என்ன பெயர்? முன்னுக்கு இருக்கக்கூடிய கோணம் கூர்ங்கோணம். இந்த கோணத்துக்கு பின்னுக்கும் ஒரு கோணம் காணப்படுகிறது. என்ன கோணம்? இதுக்கு என்ன பெயர்? பின்வளை கோணம். கூர்ங்கோணம் இரண்டு நேர்கோடுகள் சந்திக்கும் போது உட்புறமாக உருவாகக்கூடிய கோணம் கூர்ங்கோணம். அதே நேரம் இந்த இரண்டு நேர்கோடுகளும் சந்திக்கும் பொழுது வெளிப்பக்கமாக உருவாகக்கூடிய கோணத்துக்கு என்ன பெயர்? பின்வளை கோணம். பின்வளை கோணம் என்றால் நாங்கள் நேர் கோணத்தை விட அதிகமாக இருக்கு, நேர் கோணத்தை விட கூடிய பருமன் கொண்ட கோணம். நேர் கோணத்தை விட பெரியதாகவும் 360 பாகையை விட சிறியதாகவும் இருக்க வேணும் பின்வளை கோணம். அப்ப பின்னுக்கு பெரும்பாலும் கூர்கோணத்துக்கு பின்னுக்கு பின்வளை கோணம் இருக்கும். இந்த பின்வளை கோணத்தை நாங்கள் என்னென்று பெயரிடுவது? பின்வளை கோணத்தை நாங்கள் அதே மாதிரி தான் பெயரிடுறோம். அதாவது உச்சி நடுவுல இருக்க வேணும், பி முன்னுக்கு வந்தா சி பின்னுக்கு வர வேணும். ஆனால் பின்வளை கோணத்தை நாங்கள் பெயரிடும் போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம். என்னது? பின்வளை பிஏசி என்று நாங்கள் பெயரிடுறோம். பின்னுக்கு இருக்கக்கூடிய கோணத்தை எப்படி பெயரிடுறோம்? பின்வளை கோணம் பிஏசி. முன்னுக்கு இருக்கக்கூடிய கோணத்தை உட்பக்கமாக இந்த இரண்டு நேர்கோடுகளும் சந்திக்கும் போது உட்புறமாக உருவாகக்கூடிய இந்த குறுங்கோணத்தை நாங்கள் என்னென்று பெயரிட்டு இருக்கிறோம்? கோணம் பிஏசி அல்லது கோணம் சிஏபி என்று சொல்லலாம். ஆனால் இந்த பின்புறமாகவும் ஒரு கோணம் காணப்படுகிறது என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். இந்த கோணத்துக்கு என்ன பெயர்? பின்வளை கோணம். இந்த கோணத்தை நாங்கள் எவ்வாறு பெயரிடுவோம்? அதே மாதிரி உச்சியானது நடுவுல வார மாதிரியும் மற்ற இரண்டு எழுத்துக்களும் முன்னுக்கும் பின்னுக்கும் வார மாதிரி. பி முன்னுக்கு வந்தா சி பின்னுக்கு வரும், சி முன்னுக்கு வந்தால் பி பின்னுக்கு வரும். ஆனால் பின்வளை என்கிற ஒரு வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துறோம். பின்வளை கோணம் என்பதை குறிப்பதற்காக இதை நாங்கள் என்னென்று பெயரிடுவோம்? பின்வளை பிஏசி. பின்வளை கோணம் பிஏசி என்று இந்த கோணத்தை பெயரிடுறோம். இந்த கோணத்தை என்னென்று பெயரிடுகிறோம்? கோணம் பிஏசி. இப்ப கோணம் பிஏசிக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய கோணம் பின்வளை கோணம் பிஏசி ஆகும். அடுத்ததாக ஒரு கேள்வி பார்ப்போம். கோணம் கேள்வி வரலாம். கோணம் டிஇஎஃப். கோணம் டிஇஎஃப். டிஇஎஃப்ஐ வரைந்து கோணம் டிஇஎஃப்ஐ வரைந்து அதன் புயங்கள் உச்சி என்பவற்றை பெயரிடுக. அதன் புயங்கள் உச்சி என்பவற்றை பெயரிடுக. இப்படி கேள்வி எங்களுக்கு வரும். கோணம் டிஇஎஃப்ஐ வரைந்து அதன் புயங்கள் உச்சி என்பவற்றை பெயரிடுக. கேள்வி நீங்கள் எழுதி கொள்ளலாம். கோணம் அப்ப நாங்கள் டிஇஎஃப் வரைய வேணும். அப்ப இரண்டு ஏதாவது ஒரு கோணம் வரையலாம். கோணம் குறிப்பிட்டு கேட்கல, ஏதாவது ஒரு கோணம் நாங்கள் வரையலாம். ஆகவே இரண்டு நேர்கோடுகள் சந்திக்கிற மாதிரி சந்திக்கும் போது உருவாகக்கூடிய கோணத்தை நாங்கள் வரைகிறோம். வரைஞ்சி இனி என்ன செய்ய போறோம்? இதுக்கு நாங்கள் கோணம் டிஇஎஃப் என்று பெயரிட போறோம். ஆகவே நடுவுல இருக்கக்கூடிய எழுத்து உச்சியில வர வேணும். டியும் எஃப்பும் இதுல டி இதுல வந்தா எஃப் இங்க வர வேணும். இதுதான் கோணம் டிஇஎஃப். கோணம் டிஇஎஃப். கோணம் டிஇஎஃப் நாங்கள் வரைஞ்சிட்டோம். அடுத்தது இதன் புயங்கள் உச்சி என்பவற்றை நாங்கள் பெயரிடுவோம்.
உச்சி எங்களுக்கு தெரியும் ஈ என்பது உச்சி ஆகும். அப்ப உச்சியின் பெயர் என்ன? ஈ ஆகும். புயங்கள பெயரிடலாம் டிஇயும் இஎஃப்பும் புயங்கள் ஆகும். ரெண்டு புயங்கள் இருக்குது, டிஇயும் இஎஃப்பும் புயங்கள் ஆகும். ஒரு உச்சி இருக்கு, ரெண்டு புயங்கள் இருக்குது. ஆகவே நாங்கள் உச்சிய இ என்று பெயரிடுறோம், புயங்களை டிஇ இஎஃப் என்று பெயரிடுகிறோம். அடுத்ததாக கோணங்கள்ல உங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி வரலாம். அடுத்ததாக இந்த கோணத்தை எவ்வாறு அளக்கிறது என்று பார்க்க போறோம். கோணங்களை அளத்தல். கோணங்களை அளத்தல். ஒரு கோணத்தை நாங்கள் எவ்வாறு அளக்கிறது? கோணத்தை நாங்கள் எதை பயன்படுத்தி அளக்க போறோம்? கோணத்தை அளக்கும் போது கோணத்தினுடைய அலகு என்ன? இது தொடர்பாக நாங்கள் பார்க்க போறோம். ஆகவே முதலாவதாக கோணத்தை அளக்கக்கூடிய அலகு என்ன? அலகுண்டா நாங்கள் படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. இப்ப நீளம் பாடத்துல நீளம் படிக்கும் போது நீளத்தை அளக்கும் அலகுகளாக என்னென்ன எல்லாம் சொல்லுவோம் நாங்கள்? நீளத்தை எதையெல்லாம் வச்சு அளப்போம்? மில்லிமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர் இவற்றை பயன்படுத்தி நாங்கள் நீளத்தை அளக்கின்றோம். ஆகவே நீளத்தை அளக்கக்கூடிய அலகுகள் என்னென்ன எல்லாம் என்று கேட்டா என்ன சொல்லுவோம்? மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர். அதே போல கோணத்தை அளக்கக்கூடிய அலகு என்ன? கோணத்தை அளக்கக்கூடிய நியம அலகு பாகை ஆகும். என்னென்று சொல்லுவோம் நாங்கள்? இப்ப நீளத்தைண்டா இந்த ஒரு துணியினுடைய நீளத்தை அளந்து 2 மீட்டர் துணி என்று சொல்லுவோம். அதே போல கோணத்தை அளந்து நாங்கள் என்னென்று சொல்லுவோம்? 20 பாகை, 30 பாகை அப்படி என்று நாங்கள் சொல்லுவோம். கோணத்தை அளக்கக்கூடிய அலகு நியம அலகு பாகை ஆகும். அடுத்ததாக இந்த கோணத்தை அளக்கக்கூடிய உபகரணம் என்ன? கோணத்தை நாங்கள் எந்த உபகரணத்தை பயன்படுத்தி அளப்போம்? கோணத்தை அளக்கக்கூடிய உபகரணம் பாகைமானி ஆகும். கோணத்தை அளக்கக்கூடிய உபகரணம் பாகைமானி ஆகும். கோணத்தை அளக்கக்கூடிய அலகு பாகை, உபகரணம் கோணத்தை அளக்கக்கூடிய உபகரணம் பாகைமானி ஆகும். இப்ப நாங்கள் இந்த பாகைமானியை பயன்படுத்தி ஒரு கோணத்தை எவ்வாறு அளக்கிறது என்று பார்க்கலாம். அதோட பாகைமானி என்ன மாதிரி இருக்குது, அந்த பாகைமானியை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு கோணத்தை எவ்வாறு அளக்கிறது என்று பார்க்கலாம். பிள்ளைகள், நாங்கள் கோணத்தை அளக்கணி இந்த பாகைமானி கொஞ்சம் பெரியதாக இருக்கும். நாங்கள் இந்த போர்டு கண்டபடியா இதை எடுத்திருக்கிறோம். இதே நேரம் நாங்க கொப்பியில வரைகிறதுக்கு இந்த பாகைமானியை பயன்படுத்துவோம். பாகைமானியை பாருங்க. பாகைமானி கோணத்தை அளக்கக்கூடிய உபகரணம் இந்த பாகைமானி ஆகும். பாகைமானியை பார்க்கும்போது என்ன மாதிரி இருக்கு? ஒரு அரைவட்ட வடிவத்தை உடையது இந்த பாகைமானி. இந்த பாகைமானியில பாருங்க, 0 இருந்து 180 பாகை வரை இருக்குது. எப்படி? முதல்ல வலைப்பக்கத்துல இருந்து இடப்பக்கம் வரை பாக்குறோம். 0 இருந்து 0, 10, 20, 30, 40, 50, 60
70 80 90 100 110 120 130 140 150 160 170 180 இடஞ்சுழியாக வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக 180 பாகை காணப்படுகிறது. அதே நேரம் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கம் பாருங்கோ, இங்க இருந்து 0 10 20 30 40 தொடங்கி 180 பாகை. அப்ப இடப்பக்கத்தில இருந்து வலப்பக்கமாக 180 பாகைகளும் இருக்குது, வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக 180 பாகைகளும் காணப்படுகிறது. அடுத்ததாக இந்த 0 பாருங்க, இந்த 0 இந்த 0 வரையான ஒரு கோடு. இந்த பாகமானது தெரியும் உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த 0 இந்த 0 வரையான இந்த கோட்டை நாங்கள் என்ன கோடுன்னு சொல்றோம்? அடிக்கோடு. பாகைமணியின் அடிக்கோடு. இந்த அடிக்கோட்டுல வச்சுதான் நாங்கள் பாகையை அளப்போம். இந்த 0 இந்த 0 வரையான கோடு அடிக்கோடு எனப்படுகிறது. இந்த பாகைமணியில இந்த கோடு தான் அடிக்கோடு எனப்படுகிறது. இந்த 0 தொடக்கம் இந்த 0 வரையான கோட்டை நாங்கள் அடிக்கோடு என்று சொல்றோம். இங்க இருந்து 180 பாகை காணப்படுகிறது, இங்க இருந்து 180 பாகை காணப்படுகிறது. அப்ப ஏன் இப்படி 2 பக்கமும் எங்களுக்கு பாகை காணப்படுகிறது என்றால், நாங்கள் இப்ப கோணம் 2 பக்கமாக இங்க இருந்து நாங்கள் அளக்கும் போது இப்படி அளப்போம், இந்த பக்கத்துல இருந்து அளக்கும் போது நாங்கள் கோணத்தை இப்படி அளக்க வேணும். அடுத்ததாக இந்த பாகமானியை பயன்படுத்தி நாங்கள் இப்போ ஒரு கோணத்தை அளந்து பார்க்கலாம். நீங்கள் அதாவது இந்த பாகமானியில பார்க்கும்போது தெரியும், ஒவ்வொரு கோடு ஒவ்வொரு கோடா பிரிஞ்சிருக்கு. இந்த கோட்டுல இருந்து எங்களுக்கு என்ன தெரியுது? முதலாவது 0 பாகை, அடுத்தது 10 பாகை, அடுத்தது 20 பாகை. ஒவ்வொரு 2 நீள கோடுகளுக்கு இடையில 10 பிரிவுகள் இருக்குது. 1 2 சைவர்களப்பம் 10க்குள்ள 10 பிரிவுகள் இருக்குது. நாங்கள் ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 பாகை அப்படியே 20க்கும் 30க்கும் இடையில வரும்போது நாங்கள் இந்த புள்ளிகளை அவதானிச்சு எத்தனை பாகை என்று நாங்கள் குறிப்பிட முடியும். இப்ப நாங்கள் இந்த பாகமானியை பயன்படுத்தி ஒரு கோணத்தை நாங்கள் இப்ப அளக்க போறோம். முதலாவதாக தரும பிள்ளைகள் கோணம் AOB என்கிற கோணம் தரப்படுகிறது. நாங்கள் என்ன செய்ய வேணும்? இந்த கோணத்தை அளந்து எத்தனை பாகை இருக்குன்னு நாங்கள் சொல்ல போறோம். இந்த கோணத்தை எவ்வாறு அளக்கிறது? அளக்கும் போது அந்த அளவை சொல்ல வேணும். அளந்து எத்தனை பாகையில இந்த கோணம் இருக்குது என்று நாங்கள் இப்ப காண போறோம். அப்ப இந்த கோணத்தை அளக்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்ய வேணும்? முதலாவதாக இந்த பாகைமானியின் அடிக்கோட்டின் நடுப்புள்ளியை, பாகைமானியின் அடிக்கோட்டின் நடுப்புள்ளி என்றால் பாகைமானியின் அடிக்கோடு, பாகைமானியின் அடிக்கோட்டின் நடுப்புள்ளி என்ற இது. பாகைமானியின் அடிக்கோட்டின் நடுப்புள்ளியை கோணம் AOBயின் உச்சி ஓவுடன் பொருந்துற மாதிரி பாகைமானியை நாங்கள் வைக்க போகிறோம். என்ன செய்ய போறோம்?
எப்பவுமே ஒரு கோணத்தை அளக்கும் போது இந்த உச்சி, இந்த கோணத்தினுடைய உச்சி இதுவாகும், ஓவாகும். இந்த உச்சி ஓவில என்ன பொருந்த வேணும்? பாகைமானியின் அடிக்கோட்டின் நடுப்புள்ளி பொருந்துற மாதிரி நாங்கள் பாகைமானிய வைக்க வேணும். பாகைமானியின் கோட்டை நாங்கள் கொஞ்சம் நீட்டிக் கொள்ளுவோம். பாகைமானியின் அடிக்கோட்டின் நடுப்புள்ளி இந்த ஓவில உச்சியில இருக்கிற மாதிரி நாங்கள் என்ன செய்யறோம்? பாகைமானி வைக்கிறோம். வைக்கும் பொழுது என்ன செய்ய வேணும்? இந்த அடிக்கோடு, பாகைமானியின் அடிக்கோட்டுடன் எங்கட இந்த அடிக்கோடு ஓவி பொருந்த வேணும். பாகைமானியின் அடிக்கோட்டுடன் ஓவி பொருந்த வேணும். அளக்கும் பொழுது என்ன செய்யறோம்? கோணத்தினுடைய உச்சி ஓவுடன் பாகைமானியின் அடிக்கோட்டின் நடுப்புள்ளி பொருந்த வேணும். அதே நேரம் கோணத்தின் இந்த புயம், நாங்கள் எந்த புயத்துல வச்சு அளக்க போறோமோ அந்த புயத்துக்கு நேர அந்த ஏபி புயம் ஓபியுடன் பாகைமானியின் அடிக்கோடண்ட இந்த கோடு அடியில இருக்கக்கூடிய கோடு, இந்த கோடு பாருங்க இதுல பொருந்தி இருக்கு, இந்த கோடு பொருந்த வேணும். பொருந்துற மாதிரி அப்போ உச்சியில பாகைமானிக்கு நடுப்புள்ளி இருக்க வேணும், அடிக்கோட்டோட இந்த புயம் இருக்க வேணும். வச்சு கொண்டு நாங்கள் கோணத்தை அளப்போம். அளந்து கொண்டு வாங்க. அளக்கும் பொழுது நாங்கள் எப்பவும் எங்க இருந்து ஒரு ஏதாவது ஒன்றை அளக்க தொடங்கும் பொழுது நாங்கள் 0 இருந்து அளக்க வேணும். ஆகவே நாங்கள் இங்கே 180 இருந்து மேல 180 175 இருக்கு, அங்க இருந்து அளந்து கொண்டு வரக்கூடாது. 0 இருந்து நாங்கள் அளந்து கொண்டு வருவோம். 0 இருந்து அளந்து கொண்டு வரும் பொழுது எங்களுடைய கோணம், இந்த கோணம் எங்க இருக்குது பாருங்க, இந்த புள்ளிக்கு நேரா இருக்குது, இந்த புள்ளிக்கு நேரா இருக்குது. இந்த புள்ளி எத்தனை பாகையாக இருக்கும்? அப்படி பார்க்கும்போது 0, 10, 20, 30, 0 இருந்து நாங்கள் அளந்து கொண்டு வர வேணும். 0, 10, 20, 30, 40, 50, 60 வரை எல்லாம் 50க்கு அடுத்தது 51, 52, 53, 54, 55, 56ல எங்களுடைய இந்த கோணமானது பாகையானது காட்டப்படுகிறது. பாருங்க, 50க்கும் 60க்கும் இடையில 50 தாண்டின உடனே அந்த நாங்கள் சிறு புள்ளிகளை பிரிவுகளை எண்ணுவோம். 1, 50, 51, 52, 53, 54, 55 நடுவுல உள்ள பெரிய கோடு, அதுக்கு அடுத்த கோடு 56. ஆகவே இந்த கோணம் எத்தனை பாகையில இருக்குது? 56 பாகையில இருக்குது. பாகைண்டா என்னன்னு போட்டு காட்டுறது, கோணம் ஏஓபிய நாங்கள் அளந்துட்டோம். எத்தனை பாகை வருது? 56 பாகை. 56க்கு மேல சின்னனா ரவுண்டா போட்டு காட்டுவீங்க. 56 பாகை. ஆகவே நீங்கள் கொப்பியில இந்த சிறிய பாகைமானியை வச்சு அளந்து பார்க்கலாம். வார நாங்கள் கோணத்தை பாகைமானியை வச்சு அளக்க வேணும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இதோட கோணங்கள் பாடத்துல கோணங்கள இலை சார்தன்மை என்றா என்ன, இயக்கம் சார்தன்மை என்றா என்ன, ஒரு கோணத்தை எவ்வாறு பெயரிடுறது, கோணத்தை எவ்வாறு பாகைமானியை பயன்படுத்தி அளக்கிறது என்பது தொடர்பாக பார்த்த நாங்கள் தொடர்ந்து இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.